அனைவருக்கும் வணக்கம். கோவை அரசு சட்டக்கல்லூரி இப்படி பண்ணுவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். என்ன அப்படின்னா, தான் புள்ள டிகிரி வாங்குறத இங்கே தான் பார்க்கணும் அப்படின்றது நிறைய பேரோட கனவு. அந்த கனவில் மண்ணள்ளி போடுற வேலையை கோவை அரசு சட்டக்கல்லூரி ஒரு வேலையை பார்த்துருக்கு. என்ன அப்படின்னா, வர்றவங்க பேரண்ட்ஸ் வர்றாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு இடை ஏற்பாடு உட்கார்றது கூட இட ஏற்பாடு பண்ணாமல், ஏதோ ஜிஹெச்சில் போய் இவனே பார்க்க போனால், என் ஃப்ரெண்டோ யாரும் சொந்தக்காரன் யாராவது சேர்த்துருக்காங்க நீங்களா போய் பார்க்க போனால், இப்போல்லாம் பர்மிஷன் இல்லைப்பா, இந்த டைத்துக்கு தான் அலோவ் பண்ணுவோம், நீங்கள் வெளியே உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. வெளியே இடம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. வெயிட்டிங் ஹால் இருந்தால் வெயிட்டிங் ஹாலில் சீட் இருக்காது, ஒன்றும் இருக்காது. தகர செட்டு மாதிரி போட்டிருப்பாங்க, அது கீழே உட்காந்துருப்போம். அது கூட போடாமல் நடைபாதையில் உட்காந்துட்ருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி மோகனா அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட திரு மோகனா அவர்கள் இதே கல்லூரிலாம் படிச்சிருக்காங்க. தான் படித்த கல்லூரியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியலை. இந்த கல்லூரியில் சுமார் 1400 மாணவர்கள் வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 1400 மாணவர்கள் 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, 700 மாணவர்கள் எல்எல்பி, 700 மாணவர்கள் எல்எல்எம். எதுக்காக நான் இந்த 2 கேட்டகரியாக பிரிக்கிறேன் அப்படின்னா, இந்த 2 கேட்டகரி வைஸாக தான் நீங்கள் வந்து ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கீங்க. அதாவது எல்எல்எம்க்கு 1050லேருந்து 3000 வரைக்கும் வாங்குறீங்க. எல்எல்பிக்கு 3500லேருந்து 5000 வரைக்கும் வாங்குறீங்க. இதை ஆவரேஜாக நம்ம கணக்கு பண்ணால் கூட, அது ஃபுல்லாக இல்லாமல் ஒரு ஓரளவுக்கு கணக்கு பண்ணால் கூட, எல்எல்எம்க்கு நீங்கள் வாங்குகிற 700 மாணவர்கள் வாங்குகிற ஃபீஸ் மட்டும் 1,40,000 ரூபா. அதே மாதிரி எல்எல்பிக்கு வாங்குகிற அமௌண்ட்டு 2,80,000 ரூபா. இதை ஒரு ஆண்டுக்கு கணக்கு பண்ணோம், ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணோம். ஃபஸ்ட்டு மாதத்துக்கு கணக்கு பண்ணிடுறோம், சரிங்களா? 29,40,000 ரூபா. இதை வருஷத்துக்கு கணக்கு பண்ணோம்னா 3,52,80,000 ரூபா வருது. இந்த 3,52,52,80,000 ரூபா இது யாரை கொடுத்த காசு? கவர்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சா? ஃபீஸ் அவங்க கட்டுறாங்க. தான் பணம் கொடுத்து அரசாங்க கல்லூரியில் சேர்க்கறது காரணம் என்னன்னா, ஃபீஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா அதுவும் போக ஃபீஸ் கம்மியாக இருக்குன்றதுனால யாரை வேணாலும் சேர்த்துட முடியுமான்னு கேட்டால் கிடையாதுல்ல. அவங்க பர்சன்டேஜ் எடுத்துருப்பாங்களா? ஒரு பர்சன்டேஜ் லெவலுக்கு எடுத்தால் தான் இங்கே சீட்டு அப்படின்ற லெவலுக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறீங்க சார். அப்போ இந்த டிமாண்டெல்லாம் அவங்க வந்து ஓகே பண்ணி இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் மீறி அவங்க சட்டக்கல்லூரியில் சேர்றதே பெரிய விஷயம். நீங்களே இப்படி பண்ணீங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இங்கே என்ன உளவியல் ஏற்படும் கடைசியில்? அப்போது இவங்களே இப்படி பண்ணாங்க அப்படின்னா, நம்ம வந்து லாயர் ஆகிட்டோம் அப்படின்னா யார் பார்க்க வந்தாலும் எங்கே வேணாலும் உட்கார வைக்கலாம். இதனால தான் நிறையா நீதிமன்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய லாயர்களையோ அட்வொகேட்டையோ பார்க்க போனோம் அப்படின்னா, வெயிட் பண்ணு வரேன் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறாங்க. காரணம் என்ன? நீங்கள் இங்கே ஏற்படுத்தக்கூடிய இந்த மனநிலை என்ன அப்படின்னா, இங்கே வந்து படித்தவங்க இருக்காங்க, இங்கே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இவங்களெல்லாம் ஓரங்கட்டுறீங்க. அந்த படிக்காதவர்கள் கட்டினது தான். அது நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, நிறைய பேர் படிக்காதவங்க இருப்பாங்க. தான் பொண்ணு கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுன்னு பெருமையாக பேச வேண்டிய நிறையா பெற்றோர்கள் இங்கே இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியலை சார். இதை வந்து கல்வித்துறை அமைச்சர்கள் தான் கொஞ்சம் கவனிக்கணும். அவங்க எங்கே கவனிக்கிறாங்க? அவங்க ஃபுல்லாக தான் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு மினிஸ்டர்ஸாக இருக்காங்களே. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு யாரும் இப்போ மினிஸ்டர் இல்லை. கவர்மெண்ட்டில் யாருமே இப்போ வேலை பார்க்கல, எல்லாம் ப்ரைவேட்டில் தான் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் 2 நாளாக ரொம்ப தீவிரமாக ஓடிக்கிட்டு இருக்க நெல் கொள்முதல் தீ விபத்து. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் ஏற்பட்ட தீ விபத்து எல்லாருக்கும் தெரியும். 27,000 நெல் மூட்டைகள் கருகி நாசமாக இருக்குது. இதுக்கு முறையான நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைச்சிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த நெல் தான் சேஃபாக இருக்குமே, பில்டிங்குள்ளே சேஃபாக இருக்குமே. இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல நெல் கொள்முதல் நிலையத்தில் மேற்கூரை ஒரு இடத்துல இருக்குது, ஒரு சில இடத்துல இருக்குது, மீதி எல்லாமே ஓப்பனாக போட்டு வச்சுருக்காங்க. அது என்ன ஆகும்? இப்போ இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் 2 ரகமாக நெல் வாங்குவாங்க. அது என்னென்னு பார்த்தா, சன்னா ரகம், பொது ரகம்னு சொல்லிட்டு 2 ரகம். இந்த 2 ரகம், அதாவது இவங்க 27,000 மூட்டைகள் எரிஞ்சது இல்லையா, அந்த குழந்தைய கருகிச்சு இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த விலை, அதாவது அவங்க விலை கொடுத்து வாங்கினீங்க இல்லையா அந்த நெல் மூட்டைகளை, அதுக்கான விலையை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது சின்ன ரகத்துக்கு நீங்கள் வாங்கினது 1018 முதல் 1350 வரைக்கும். அதே மாதிரி பொது ரகத்துக்கு 1000லேருந்து 1350 வரைக்கும் கொடுத்து தான் சொல்கிறாங்க. அது என்னென்னு தெரியலை. இதில் இந்த 27,000 பாதியாக டிவைட் பண்ணி, அதாவது 13,500 13,500 பிரித்து இதாக்கணும் அப்படின்னா டோட்டல் கணக்கு எவ்வளோ வருது? இந்த 27,000 மூட்டைகளுக்கு மட்டும் செலவான தொகை சன்னா ரகத்துக்கு 1,37,43,000 ரூபா, பொது ரகத்துக்கு 1,35,00,000. இந்த காசு எங்கே போகுது? இது யார் தான் இப்போ இன்கம் இதாக்குறது? இதுக்கான செலவு சரி, கவர்மெண்ட்டில் காசு இருக்குது, இல்லை செலவு பண்ணுறீங்க, அது இல்லை வேணான்னு சொல்லலை நான். இப்போது இந்த உங்கள் கைக்கு நெல் மூட்டையாக வந்துச்சுல்ல,
அதுக்கு விவசாயிகள் போராடுறது எத்தனை நாள் தெரியுமா சார்? கிட்டத்தட்ட 4லேருந்து 6 மாதம் அவன் தூங்க மாட்டான். தண்ணி பாய்ச்சறதுக்குன்னே அவனுக்கு ஒரு நாள் ஒதுங்கிடும். காரணம் என்னென்னா, அவன் வெளியே வேலைக்கே போக முடியாது. ஏன்னா மடையை திறக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மடையை எவன் திறந்தான்னு தெரியல. அவன் தண்ணியை திறந்து விடுறதுல அவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது. தான் காட்டுக்கு தண்ணி பாய்ச்சறதுல அவ்வளோ பஞ்சாயத்து. ஏன் அப்படின்னா நம்ம வரப்பை வெட்டியிருப்போம். நம்ம வரப்புக்கு முன்னாடி இருக்க வரப்புக்காரன் நம்ம வந்ததுக்கப்புறம் தான் அவன் வருவான். டப்புன்னு என்ன பண்ணுவான், என் வரப்பு முன்னாடி இருக்கு நான் வெட்டிக்கிறேன் அப்படின்ட்டு காட்டுக்கு பாய்ச்சுவான். ஒரு காட்டுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு அது ஏக்கரை பொறுத்து மாறும். ஒரு 3 ஏக்கர் தண்ணி பாய்ச்சறதுக்கு 40லேருந்து 50 நிமிஷம் ஆகும். அவ்வளவு நேரம் அவன் பாய்ச்சிட்டு அங்கேயே உட்காந்துருக்கணும். ஏன்னா வேறு எவனாவது வெட்டிடுவாங்க, அதாவது வரப்பை வெட்டி விட்டுருவாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் தாண்டி வராங்க. அதுவும் போக அவங்க விதைக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் 6 மாதம். அந்த 6 மாதத்துக்கு வெளியே எங்கேயும் போகவே முடியாது. ஒரு கல்யாண காதுகுத்துக்கு மட்டும்தான் போக முடியுமே தவிர, சொந்த வேலையாக சென்னை வரைக்கும் போகிறேன், மும்பை வரைக்கும் போகிறேன்லாம் போக முடியாது. ஏன் அப்படின்னா, அங்கே போனால் 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும். அது வரைக்கும் இவங்க தண்ணி விடாமல் இருந்தால் காஞ்சி போய் கருகிடுவாங்க. இவங்க நெல்மணிகள் கருகிரும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு இதுக்கப்புறமாவது நெல் கொள்முதல் நிலையங்களை கொஞ்சம் பில்டிங்காக அமைங்க. அதாவது பில்டிங்காக அமைச்சிருங்க, கட்டடமாக கட்டிடுங்க. காரணம் என்னென்னா, அங்கே நான் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்து பக்கத்தில் திருப்பத்தூர்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த திருப்பத்தூரில் நெல் கொள்முதல் நிலையம் அமைச்சிருக்காங்க. அது நெல் கொள்முதல் நிலையனே வந்தாங்க மாட்டாங்க, ஏதோ சுடுகாடு மாதிரி இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு சீட்டை வச்சு ஆரம்பிச்சிட்டு இதான் நெல் கொள்முதல் நிலையம். சரி, ஃபுல்லாவது கவர் பண்ணியிருக்கலாம் கேட்டால் கிடையாது. மேற்கூரை மட்டும்தான் வச்சுருக்காங்க. சைடில் மழை பெஞ்சு என்ன பண்ணுறது? மழைன்றது மேலேருந்து மட்டும்தான் ஊற்றும், சைட்லேருந்து அடிக்காதுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்களா அப்படின்றது எனக்கு தெரியலை. இங்கே மட்டும்தான் எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா, யூடியூப்பில் அடித்து பார்த்தேன், வேறு எங்கேயும் போய் அடித்து பார்க்கல. யூடியூப்பில் நெல் கொள்முதல் நிலையங்கள் அப்படின்னு போட்டு அடித்தேன். இருக்க எல்லா நெல் கொள்முதல் எங்கேயுமே திருப்பத்தூர்லேயாவது பரவாயில்ல, மேற்கூரை அமைச்சிருக்கீங்க. பல இடங்களில் அது கூட இல்லாமல் திறந்த வெளியில் வச்சுருக்கீங்க. இதில் நிறைய டேமேஜஸ் ஆகுது. இதெல்லாம் அரசுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியலை. 60 நாள் ஆகுது. கேட்டால் இதையும் சொல்கிறாங்க, 60 நாள்லேயே என்ன நாங்கள் கற்றுக்க போகிறோம், இன்னும் கற்றுக்கிட்டுருக்கோம். சார், கற்றுக்கிட்டு இருக்க நீங்கள் ஏன் சார் அப்போ பதவியில் இருக்கீங்க? ஏன்னா இது சைக்கிள் ஓட்டுறதோ நீச்சல் பழகுறதோ கிடையாது. இங்கே கற்றுக்கிறதுக்கு இது அரசியல், மக்களுக்கான சேவை. இதை நீங்கள் செஞ்சு பழகிட்டு தான் உள்ளே வந்திருக்கணும். உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ இதாகிக்கிறோம். சார், உங்கள் கூட ஒரு சிஎம் இருக்கார் அப்படின்னா கூடவே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு மினிஸ்டர் கூடயும் எத்தனையோ படித்து எஜுகேட்டட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இவங்க நீங்கள் தான் புதுசே தவிர அவங்க புதுசு கிடையாது. இதை அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். சார், இந்த மாதிரி இருக்கேன், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணோன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த தவறுகள் இதே மாதிரி நிறையா நடந்திருக்கும், நடக்காமலாம் இருக்காது. இந்த தவறுகளை அவங்க யோசிப்பாங்க. அன்றைக்கி இப்படி பண்ணோம்ல சார், இது இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் சார். சில எதிர்ப்புகள் வரும், ஆனால் இது கரெக்டாக இருக்கும் சார், அவங்க ஐடியா கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் சிஎம், நான் மினிஸ்டர், நான் எம்எல்ஏ, நீ சொல்லி நான் கேட்குறதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், இன்னும் உங்கள் கட்சிக்கு தான் டேமேஜ். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மக்கள் வாழ்வை நினச்சி ஆட்சி பண்ணுங்கள். கூட இருக்க அதிகாரிகளை டிஸ்கஸ் பண்ணி கற்றுக்கோங்க சார். நன்றி, வணக்கம்.